வணக்கம் நண்பர்களே. இன்று வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடி சிறப்பாக வளர என்ன உரம் கொடுக்க வேண்டும் என்பதையும், நோய் தாக்குதலிருந்து எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதையும் பற்றி பார்ப்போம். இந்த வெற்றிலையை பாருங்க, இந்த சம்மர்லேயும் எவ்வளவு செழிப்பாக இருக்குது என்கிறத பாருங்க. நாம் இந்த இலையை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறதுனால இதற்கு நம்ம ஆரோக்கியமான தொழு உரத்தை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த வேண்டும். இதற்கு கெமிக்கல் உரம் எதையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இதற்கு உர அளவு என்று எடுத்துக்கொண்டால், தொழு உரத்தினை ஒரு கொடிக்கு 30 கிலோ என்ற அளவில் நாம் கொடுக்க வேண்டும். மண்புழு உரமாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். வருஷத்துக்கு 30 கிலோ தொழு உரம் அல்லது மண்புழு உரம். இதை மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க வேண்டும். அப்போ தான் மழை உங்களுக்கு பெய்ய பெய்ய இந்த எரு கரைந்து கொடிக்கு சத்துக்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். வெற்றிலையில் முக்கியமாக வரக்கூடிய நோய் வாடல் நோய், குயிக் வில்ட் என்று சொல்லுவோம். இது ஃபைட்டோப்தோரா என்ற பூஞ்சானத்தினால் வரக்கூடிய நோய். இந்த நோயை வராமல் தடுக்கணும் அப்படின்னா ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூஞ்சான குழியை நாம் பயன்படுத்த வேண்டும். கெமிக்கல்ஸ் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இது எப்படின்னா 2லிருந்து 3 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் ஒரு 10 கிராம் எடுத்து நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா தூரில் ஊற்றி விடணும். இப்படி ஊற்றி விடுறதுனால நம்ம இந்த வாடல் நோயிலிருந்து இதை காப்பாற்றலாம். அடுத்தது எல்லோயிங் ஆஃப் லீஃப் அப்படின்னு, இந்த இலை மஞ்சளாகிற ஒரு பிரச்சனை இந்த வெற்றிலைக்கு இருக்குது. இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த வெற்றிலைக்கு சூரிய ஒளியின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றணும். அதாவது ஃபுல் டேயும் இதுக்கு சூரிய ஒளி படக்கூடாது. நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டினுடைய கிழக்கு பகுதியில் நம்ம இந்த கொடியை நடணும். பாருங்கள், இந்த வீட்டில் மேற்க பில்டிங் இருக்குது, கிழக்கு பகுதியில் இந்த கொடி வெற்றிலை கொடியை வச்சுருக்குறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மதியானம், அதாவது 12 மணிக்கு மேலே உங்களுக்கு வெயில் இதில் படாது. இந்த பில்டிங்கினுடைய நிழல் இந்த சூரிய ஒளியிலிருந்து இந்த வெற்றிலையை காக்குது. அதனால் இதில் அந்த எல்லோயிங் ஆஃப் லீஃப் என்ன ப்ராப்ளம் இதில் இருக்காது. அந்த ப்ராப்ளமே வராது. அடுத்தது கொடி படர்றதுக்கு ஏதாவது ஒரு மரம் தேவை. இல்லை, எப்போவுமே வெற்றிலைக்கு நம்ம மூங்கிலில் கூட நம்ம அதை அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இதுங்க சப்போட்டா மரத்தில் ஏறி இருக்குது. அதனால் இது நம்ம ரொம்ப செழிப்பாக நல்லா இருக்குது. இப்போது இது சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.